ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே பார்பிக்யூ நேஷன் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸ்பெஷல்னாமே அங்கே வந்து ஸ்டார்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பெஷலு. அதில் நம்ம வந்து ஜொமேட்டோலி இந்த பாட்ஸ், இந்த பார்பிக்யூ பாட்ஸ் ஓவர்லோடுன்னு ஒரு நான்வெஜ் பாட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்பிக்யூ நேஷனில் ஆர்டர் பண்ணிக்கோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்களவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸு, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எப்படி வாங்கினேன் எல்லாமே நான் வந்து லாஸ்ட்டாக நான் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளார வந்து பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்ஸ் குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக ஒரு பாட்ஸ் ஷேப்பில் தந்திருக்காங்க இந்த லாக்கோட. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியாக வுட்டோட செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து இந்த பேக்கேஜ் வந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த செல்லோ டேப்லாம் எடுக்கும். இப்போ இந்த பாட்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட் மாதிரி தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்காக. அது மட்டும் இல்லாமல் டிஷ்யூஸ் தந்திருக்காங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்டர்ஸ்லாம் தந்திருக்காங்க. நிறைய சிக்கன் ஐட்டம்ஸ், நான்வெஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால் நிறையா ஸ்டார்டர்ஸு, டெசர்ட்ஸு, அது ஸ்வீட்ஸு எல்லாமே தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாட்ஸ் ஆர்டர் ஓவர்லோடு பாட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்ததுனால நிறையா ஸ்நாக்ஸு, நிறையா கிரேவிஸ் அதெல்லாம் தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒன்று ஒன்றா நான் அப்படியே அடுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. எல்லாமே நம்ம வந்து கடைசியாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிஸ், அதுக்கப்புறமா இந்த நான் அதோட சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டர்ஸ் எல்லாமே நான் வந்து நான் ஒன்று ஒன்றா நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதில் வந்து நிறையா ஸ்டார்டர்ஸ், நிறையா குவாலிட்டியாக பாட்ஸ் பேக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பாக்ஸ்குள்ளேருந்து எல்லாமே எடுத்து நான் எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரேயில் வந்து ஃபுல்லாக ஸ்டார்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சாலடு, இதுக்கு 2 டிப்ஸ்க்கு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கிரேவிஸு, அதுக்கப்புறமா பிரியாணி, அதுக்கப்புறம் நான் தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே டெசர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப பெரிய பாட்ஸ்னால, ஓவர்லோடு பாட்ஸ்னால நிறைய தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாலட் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாலடில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டும் வெள்ளரிக்காவும் ஆவரேஜாக ஒரு 10 பீசஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுலையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ டிப்பும், அதுக்கப்புறமா மின்ட் டிப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மெயின் மேட்டராக நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கபாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சிக்கன் கட்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா இருக்குது, சிக்கன் விங்ஸ், அதுக்கப்புறமா ஃபிஷ் டிக்கா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாலட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கேரட் தான், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அந்த க்ரன்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளரிக்காவும் ரொம்ப க்ரன்ச்சி லெஸ்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஸ்டார்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து மட்டன் கபாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சுடன்னு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டன் கபாபில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஃபுல்லாகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மட்டன் இந்த கபாபில் வந்து மட்டன் டேஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மட்டன் டேஸ்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்லெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சுடன்னு இல்லை, சுடன்னு ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப மொறுன்னு இருந்துச்சுன்னா இந்த மட்டன் கட்லெட் வந்து, இந்த சிக்கன் கட்லெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சாசேஜ் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட போகிறோம். அந்த ஸ்ப்ரிங் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூடாகவும் இல்லை, இதில் வந்து நிறைய தண்ணி விட்டுருச்சு ட்ராவல் பண்ணி வந்ததுனால. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப சுட சுடன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோல்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அதே வெளியே கடையில் போய் இந்த மாதிரி நம்ம சுட சுடன்னு சாப்பிட்டா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன். கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பீசஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரியே சுட சுடன்னு இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சுட சுடன்னு தான் சாப்பிடுவேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சாப்பிட்ட போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் தனியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து கண்டிப்பாக இதெல்லாமே நான் ரிவ்யூ கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் அதெல்லாம் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் விங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம். இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கொத்தமல்லிலாம் போட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிக்கன் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது சுட சுடன்னு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டார்டர்ஸோட இந்த சிக்கன் விங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து யாருக்கெல்லாம் சிக்கன் விங்ஸ் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் என்ன இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா ஃபிஷ் டிக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபிஷ் டிக்கா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுட சுடன்னு இல்லை, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா கொத்தமல்லிலாம் போட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் டிக்கா. இப்போ நம்ம வந்து சாலட்ஸு ஸ்டார்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கோர்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கோர்ஸில் வந்து பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரேபியன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியான ஆனியன்லாம் போட்டு அதுக்கப்புறமா முந்திரிலாம் போட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியான ஆனியன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பச்சடியோட சாப்பிட்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மெயின் கோர்ஸ்ன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன மெயின் கோர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து 3 பரோட்டா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரோஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ஒரு மீடியமில் ரொம்ப சூப்பராக ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ஒரு ஓகேவாக சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கிரேவிலாம் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் மசாலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே நிறைய கொத்தமல்லிலாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சிக்கன் பட்டர் மசாலா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த நான் பரோட்டா சப்பாத்தி அதெல்லாம் வச்சு நம்ம வந்து சிக்கன் பட்டர் மசாலா வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே எக்கு கிரேவி வைக்கிற மாதிரி ரொம்ப யூனிக்காக செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கிரேவியுமே எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட் எல்லாமே. நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கிரேவி சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் கிரேவி, நம்ம வந்து கத்திரிக்காய் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம நார்மல் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூனிக்காக செஞ்சுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கிரேவி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரேவி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டால் மக்னி ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
தட்டைப்பயிர் குழம்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மேலே வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக ரொம்ப யூனிக்காக நிறைய க்ரீம்லாம் போட்டு அது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி. இப்போ நம்ம இந்த பாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சாலட்ஸு, ஸ்டார்டர்ஸு, அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பார்ட் இந்த பாட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 டெசர்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் 8 பீசஸ் ஆஃப் குலாப் ஜாமுன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அல்வா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் சைஸில் ப்ரௌனி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டியோன சைஸில் ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு எனக்கு வந்து நிறையா குட்டி குலாப் ஜாமுன் நிறைய ஸ்வீட்டோட இந்த மாதிரி நிறையா குலாப் ஜாமுன் எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பர் கலரில் சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அல்வானா, அதனால் எனக்கு வந்து அல்வா ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தோட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும். மேலே வந்து நிறைய சாக்லேட் சாஸ்லாம் போட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஸியாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரன்ச்சியாக, ப்ரெட்டே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெசர்ட் எல்லாமே. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்ஸ் பார்த்துருப்போம், ரெண்டு டிப்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் நம்ம ஸ்டார்டர்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா கிரேவிஸ் மட்டுமே 4 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறம் பொராட்டா, அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச 3 டெசர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த பாட்ஸோட நம்ம ரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அந்த ரேட்டுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த பாட்ஸ் வந்து நம்ம பார்பிக்யூ நேஷனை தான் நம்ம வாங்கினோம். பார்பிக்யூ நேஷனாகவே நம்ம வந்து பஃபட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பஃபட் வந்து ஒரு பர்சனுக்கு பார்பிக்யூ நேஷனில் போய் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900+ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பாட்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறப்போ இந்த பாட்ஸில் வந்து 2 பர்சன் இல்லைனா 3 பர்சன் சாப்பிட்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நான் வந்து இந்த பாட்ஸோட ரேட் சொல்கிறேன். இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1300+ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஆஃபர் டிஸ்கவுண்ட் போகலாம் நான் வந்து 1099 ரூபீஸ்க்கு நான் வந்து வாங்கினேன். இந்த பாட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 2% இல்லைனா 3% சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைஸ்க்கு தான் நான் வந்து இந்த பாட்ஸை நான் வந்து வாங்கினேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த பாட்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இந்த மாதிரி பாட்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் எல்லாமே அவங்க சாப்பிட்ணும் வீட்டிலேருந்தே சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம அஜீஷ் வேர்ல்டு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ, அதுக்கப்புறமா ப்ராடக்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் ட்ராவலிங் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ்லாம் நம்ம அஜீஷ் வேர்ல்டு சேனலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு சேனலில் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக அஜீஷ் வேர்ல்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you friends. Bye.